1 கோடி முதல் 5 கோடி ரூபாய் ஒரு அபராதம் போடுறாங்க. அன்றாட 1000 2000க்கு நாங்க பிழைக்க போற மக்கள் வந்து இவ்வளவு அபராதத்தை படகை இழந்து இந்த படகு உரிமையாளரும் கட்ட முடியல, அந்த மீனவ குடும்பங்களும் கட்ட முடியல. கடந்த மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் பீரியட்ல வந்து கச்சதீவை கொடுத்தாங்க, திமுக அரசு சேர்ந்து கச்சதீவை கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனா கச்சதீவை கொடுத்தாலும் அந்த பகுதியில மீன் பிடிக்கலாம்ங்கிற ஒரு ஆனா இருக்கிற இந்த 11 வருட காலமாக ஒரு படகு கூட விடுவிக்கப்படல. இது எத்தனையோ முறையோ மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு கச்சதீவுல இப்படி முகாமிட்டு இருக்காங்க, அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி நாங்க கோரிக்கை வச்சோம். யாருமே செஞ்ச பாடில்லை. ஏன்டா மீனவனா பிறந்தவனு கூட ஒரு விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express powered by the Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks. Dhotis and shirts நாலே பூமர் தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. Welcome to Imperfect Show on Road Vigadan Election Express 2026 powered by Chennai Silks. Associate sponsor Puma Shirts and Dhotis. Vehicle partner Mahindra. நம்ம ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் இருக்கோம். ராமேஸ்வரத்தினாலே காலங்காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைன்னு பார்க்குறப்ப மீனவர்கள் பிரச்சனை தான். இப்போ பார்த்தாலுமே நம்ம ஒரு மாசத்துல ஒரு 15 முறையாவது செய்தி வந்து படிச்சிடறோம். இலங்கை கடற்படையால் நம்ம மீனவர் வந்து பிடிச்சிட்டு போகிற செய்தி. தொடர்ந்ததுக்கு பேச்சுவார்த்தைக்கு போகிறது யார் அப்படின்னா இங்கே இருக்கிற விசைப்படகு மீனவ சங்க தலைவர் கிறிஸ்துராஜா சார் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ நாங்கள் வெயில சிரமப்படுறோம் சார். இப்போ நீங்கள் வந்து கடலுக்கு போய் தான் ஆகணும். அங்கெல்லாம் வந்து நிழல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் எப்போ காலையில் எத்தனை மணி வீடு எத்தனை மணி ரிட்டர்ன் வருவீங்க? நாங்கள் எப்பவும் பார்த்தா வந்து சார் காலையில் 6 மணிக்கு போயிட்டு மறுநாள் காலையில் 6 மணிக்கு தான் வரணும். ஆனால் இப்போ வந்து வெயில் காலம் அதிகமாக இருக்கு. எந்த வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வெயில் கூட இருக்குது. அதனால இரவு கடல் மட்டும் போகிறோம். மத்தியானம் 3 மணிக்கு போயிட்டு மறுநாள் காலையில் 6-7 மணிக்கு வர்ற மாதிரி நாங்கள் தொழில் செய்கிறோம் சார். இங்கே ராமேஸ்வரத்தில் எவ்வளவு குடும்பங்கள் இந்த மீன்பிடி தொழிலை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க? ராமேஸ்வரத்துல பாத்தீங்கன்னா 650 விசைப்படகு இருக்கிறோம். ஒரு படகு நம்பி 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து தொழில் செய்யறாங்க. கடலுக்கு போறது ஒரு படகுக்கு 5 முதல் 10 பேர் வரை நாங்க கடலுக்கு போறோம். அந்த மீனை வாங்குறவங்க, விற்கிறவங்க, அது போக எங்களுக்கு இன்ஜின் வேலை பார்த்து கொடுக்குறவங்க, இந்த வலையை நெஞ்சு கொடுக்குறவங்க சொல்லி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த டீசல் பிடிச்சி கொடுக்குறவங்க, ட்ரை சைக்கிள், மாட்டு வண்டி, இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு சங்கிலி தொடர ஒரு படகு நம்பி 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தொழில் நடத்துறோம். ராமேஸ்வரம் அந்த தீவுல வாழ்றவங்க மீன்பிடி தொழில தான் நம்பி இருக்கிறோம். 90% இங்க இருக்கிற மக்கள், 10% இந்த கோயிலை நம்பி அதுல சுற்றுலா தலங்கள்ல வர்ற மக்களை வந்து பயணிகளை காமிச்சுக்கிட்டு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு 10% பொழைக்கிறாங்க. ஆனா 90% இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல, குறிப்பா இந்த தீவு பகுதியில இந்த மீன்பிடி தொழிலை நம்பிதான் நாங்க வாழ்றோம். இப்போ எல்லா பிரச்சனையுமே எல்லா மாவட்டத்திலுமே இருக்கும். ஆனா வந்து குறிப்பிட்ட காலத்துல சரி செய்யப்படும். பட் இந்த பிரச்சனைங்கிறது காலங்காலமா சரி செய்ய முடியாத ஒரு பிரச்சனையா இருக்கா, இல்லைங்கிற அரசியல்வாதிகள் சரி பண்ணாம இருக்காங்களா? அந்த சரியான கேள்வியை கேட்டிய. எல்லா மாவட்டத்திலையும் வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கு, அது தீர்க்கப்படுது. ஆனா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல குறிப்பாக இந்த இலங்கை கடற்படை பிரச்சனை எங்களுக்கு அதிகமா ஒரு 50 ஆண்டு காலமா இருக்கு. 1983ல இருந்து இன்று வரை தீர்க்கப்படாம இருக்கு. அரசியல்கள் மாறுது, ஆட்சியாளர்கள் மாறுறாங்க, ஆனா எங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படல. இது தீர்க்கப்படலாம். உலக நாட்டளவுல பாத்தீங்கன்னா இது ஒரு குறுகிய கடற்பரப்புல ஒரு 2 நாட்டோட எல்லை இருக்கு. ஒரு மீனுக்கு 200 நாட்டிகள் போய்தான் அந்த ஒரு நாட்டோட எல்லை வைக்கணும்னு சொல்லி ஒரு மீனுக்கே சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க 12 நாட்டிகள்ல இந்திய எல்லை, இலங்கை எல்லைன்னு வச்சுக்கிட்டு எங்களை மீன் பிடிக்க விடாம நாங்க எல்லை தாண்டி இரவு நேரங்கள்ல மீன் பிடிக்கும் போது எங்களை கைது பண்றது இது தொடர் வாடிக்கை நிகழ்வா இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எங்களால தொழிலே பண்ண முடியாத ஒரு நிலை. எங்க படகுகள் பூரா பறிமுதல் செஞ்சிடறாங்க. ஒரு படகு வந்து 25 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை நாங்க கடன் வாங்கி எடுக்கிறோம். அந்த படகுகளுடைய பறிமுதல் செஞ்சவொன்னே அந்த குடும்பத்துடைய வாழ்வாதாரமே, அந்த படகை நம்பி இருக்கிற 50 பேருடைய குடும்ப வாழ்வாதாரமே போயிருது. மீனவர்களையும் வந்து கடலுக்கு போறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா முதல்ல பார்த்தா மீனவர்களை படகுடன் விடுவிச்சிருவாங்க, இல்ல படகு பறிமுதல் செஞ்சுட்டு மீனவரை விடுவிச்சிருவாங்க. இப்ப மீனவரை சிறையில வச்சு ஒவ்வொரு நீதிமன்றத்துல ஒவ்வொரு மாதிரி தண்டனை கொடுக்குறாங்க. ஒரு நீதிமன்றத்துல அபராதம் போடுறாங்க, 2.5 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் போடுறாங்க. ஒரு நீதிமன்றத்துல டிரைவருக்கு மட்டும் தண்டனை கொடுத்துட்டு மத்த ஆட்களை விடுதலை பண்றாங்க. இன்னொரு நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா 1 கோடி முதல் 5 கோடி ரூபாய் ஒரு அபராதம் போடுறாங்க. அன்றாட 1000 2000க்கு நாங்க பிழைக்க போற மக்கள் வந்து இவ்வளவு அபராதத்தை படகை இழந்து இந்த படகு உரிமையாளரும் கட்ட முடியல, அந்த மீனவ குடும்பங்களும் கட்ட முடியல. இதனால எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப சிரமப்படுறோம்.
அரசாங்கம் நினைச்சாங்கன்னா இந்த பிரச்சனையை தீர்க்கப்படலாம் சார். தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை. பாத்தீங்கன்னா அண்டை நாடு, நட்பு நாடுன்னு சொல்றாங்க இலங்கை நாடு. இலங்கை நாட்டுக்கு நம்ம இந்திய அரசாங்கம் எவ்வளவோ உதவி செய்யறோம். நம்ம உதவி செய்யறத ஒரு காலம் மறக்கல. ஏன்னா நம்ம நம்பி இருக்கிறவங்களும் நம்ம உதவி செய்யணும். ஆனா எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் நாங்க இந்திய பிரஜையா இருக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் தலையிட்டு செஞ்சாதான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். சொல்றபடி பாக்குறப்ப படகுகள் பதிவு பண்றாங்க, அங்கேயே வச்சுக்கிறாங்க நீங்க வந்து சொல்றீங்க. இது எந்த ஆட்சி காலத்துல ரொம்ப நிறைய நடக்குதுங்கிறீங்க? ஏன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட்லயும் இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பிஜேபி கவர்மெண்ட்லயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாரு ஓரளவுக்காவது சப்போர்ட் பண்றாங்கன்னு எந்த கவர்மெண்ட் சொல்லுவீங்க? இது நான் எந்த அரசியலாவும் சொல்ல சார். நான் ஒரு உண்மையான மீனவனா, நான் 50 வருஷம் இந்த மீன்பிடி தொழில இருக்கிறதுனால சொல்றேன். கடந்த மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் பீரியட்ல வந்து கச்சதீவை கொடுத்தாங்க, திமுக அரசு சேர்ந்து கச்சதீவை கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனா கச்சதீவை கொடுத்தாலும் அந்த பகுதியில மீன் பிடிக்கலாம்ங்கிற ஒரு சரத்து இருந்ததாக வந்து வரலாறு சொல்லுது. ஆனா இலங்கை கவர்மெண்ட் படகுகளை கைது பண்ணாலும் படகுடன் மீனவர்களை 1 மாதம் 2 மாதங்கள்ல விடுதலை பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற மத்திய அரசாங்கத்தை நாங்க குறைன்னு சொல்லல. ஆனா இருக்கிற இந்த 11 வருட காலமாக ஒரு படகு கூட விடுவிக்கப்படல. 500க்கும் மேற்பட்ட படகுகள், குறிப்பாக ராமநாதபுரம் தங்கச்சி மடத்தில் உள்ள படகுகள், ராமேஸ்வரம் உள்ள படகுகள் மட்டும் 400 படகு அங்க இலங்கை கடற்படையினால பறிமுதல் செஞ்சிருக்காங்க. ஒரு படகு கூட விடுவிக்கப்படல. இதுல நாங்களாக கடந்த 2021 பிடிக்கப்பட்ட படகுக்கு இலங்கை நீதிமன்றத்துல வந்து ஆஜராக சொல்லி 10 படகு உரிமையாளர்களை ஏன் தலைமையில கூட்டிட்டு போய் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி 10 படகை விடுதலை பண்ணணும் 2023. இந்த 26 வரை அந்த படகை விடுதலை பண்ண ஆர்டர்ல இருந்து எல்லாமே நாங்க கொடுத்துட்டோம். மீட்பு குழு போய் மீட்டுட்டு வர்றதுக்கு இதுவரை மத்திய அரசாங்கத்து மூலம் இலங்கை அரசுல எங்களுக்கு அனுமதி வாங்கி கொடுக்கல. படகை இழந்து கஷ்டப்படுற காலத்துல இந்த படகை மீட்கிறதுக்காக நாங்க போய் மறுபடியும் அந்த படகு உரிமையாளர் கடன் வாங்கி 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாங்க. பண்டைய காலங்கள்ல கம்ப்யூட்டர் இல்லாத காலங்கள்ல எழுதி லெட்டரா போடுற காலங்கள்ல விட எங்க படகுல வந்து நாங்க மீட்க போது 1 மாதம் 3 மாதத்துக்குள்ள வந்து எங்களுக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்துருவாங்க மத்திய அரசாங்கம். ஆனா இப்ப இருக்கிற அரசாங்கத்துல எங்களுக்கு அந்த ஆர்டரே வராம விடுதலை பண்ணியும் அந்த படகை எடுக்க முடியல. இதுவரை 500க்கும் மேற்பட்ட படகுகள் டேமேஜ் ஆகி மூழ்கி போயிருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க இலங்கை நீதிமன்றத்துல அபராதம் போடுறாங்க அப்படின்னு. 1 லட்சத்துல ஆரம்பிச்சு 5 கோடி வரைக்கும் போடுறாங்க நீங்க வந்து சொல்றீங்க. அது உண்மையாலுமே நம்மளால கட்ட முடியாது. கட்ட முடியாத சூழல்ல அவங்கள இங்க திருப்பி கொண்டு வர்றதுக்கு என்ன முயற்சி பண்றீங்க? எப்படி கொண்டு வர முடியுது திருப்பி அவங்கள? இல்ல அங்கதான் ஜெயிலே தான் இருக்காங்களா அவங்க கட்ட முடியாதனால? இப்ப கொஞ்சம் பேர் முடிஞ்சவங்க அந்த படகு உரிமையாளர்கள் 1% போடுறாங்க பணம். இப்ப 2.5 லட்சம் ரூபாய்ன்னு சொல்லும் போது நம்ம பணத்துக்கு வந்து 80,000 ரூபாய் வருது. ஓனர் ஒரு 20,000 போடுறாங்க. அந்த பிடிபட்டு இருக்கிற மீனவர் வந்து அவங்க ஒரு 20,000 போடுறாங்க. எங்க சட்டமன்ற உறுப்பினர் முதல்ல காதர் பாட்சா முத்துராமலிங்கம் ஒரு 100 பேருக்கு இது மாதிரி அவர் காசு கொடுத்துருக்காரு. அவருடைய சொந்த பணத்தை அவர் ஒரு பங்கு போட்டுதான் எங்க மீனவர்களை நாங்க மீட்கிறோம். ஆனா இப்ப யாருமே எங்களுக்கு உதவி செய்யறது இல்லை. நிறைய பேரை மீட்க முடியாம 6 மாசம் 1 வருஷம் சிறை தண்டனையிலேயே இப்ப 40 பேருக்கு மேல இருக்கிறாங்க பணத்தை கட்ட முடியாம. இந்த 5 கோடி ரூபாய் போட்டவங்க எல்லாம் யாருமே பணம் கட்ட முடியாம இப்ப 6 மாசமா சிறையில இருக்காங்க. பாமன் மீனவர்கள் 12 பேர். அவங்களுக்கு வந்து 5 கோடி ரூபாய் கட்டணும். அப்படி இல்லைன்னா 2 ஆண்டு சிறை தண்டனை அனுபவிக்கும். இப்ப 2 ஆண்டுன்னு சொன்னா இலங்கை விதிப்படியாக ஒரு 1.5 வருஷமாவது அவங்க சிறையில இருக்கணும். இந்த 1.5 வருஷம் சிறையில இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தோட வாழ்வாதாரம் என்ன? இதுக்கு நாங்க தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததன் பேர்ல வந்து அந்த சிறையில இருக்கிற மீனவர்களுக்கு ஒரு நாளைக்கு நாள் ஒன்றுக்கு 500 ரூபாய் வேணா அந்த குடும்பத்துக்கு சாப்பாடு செலவுக்கு உதவி செய்யறாங்க. அதனால அந்த குடும்பத்தை ஏதோ அரை வயிறு பாதி வயிறா சாப்பிட்டுட்டு அவங்க பிள்ளையெல்லாம் இங்க சிரமப்பட்டு இருக்காங்க. படிப்பு செலவுக்கு இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதனால தயவு செய்து 2 அரசாங்கம் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும். ஏன்னா இதுல குறிப்பா மத்திய அரசோட பங்குதான் இருக்கு. அயல்நாட்டு கொள்கையா இருக்கிறதுனால அவங்க வந்து இதை தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கன்னு நினைக்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இப்ப ஆக்சுவலா நீங்க வந்து மோடி கிட்டயும் உங்களால பேச முடியுது, ஸ்டாலின்ட்டையும் வந்து பேச முடியுது. நீங்க கூட பேசியிருக்கீங்க நேரடியாக. அந்த காட்சியெல்லாம் நாங்க வந்து பார்த்துருக்கோம். இதெல்லாம் அவங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் தான். புரிஞ்சுக்க முடிஞ்சும் கூட ஏன் வந்து ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் எங்களுக்கு என்னன்னு தெரியல. எங்களை மாற்றான் தாய் பிள்ளையா வந்து மத்திய அரசாங்கம் பாக்குறாங்களான்னு தெரியல. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜெய்சங்கர்ஜியை போய் நாங்க மீனவர் குழுவாகவும் போய் சந்திச்சிருக்கோம். தமிழக அரசு மூலியமா 2 தடவை சந்திச்சிருக்கிறோம். பிஜேபி கட்சி தலைவர்கள் மூலியமா 3 தடவை சந்திச்சிருக்கிறோம். ஆக மொத்தம் 5 தடவை சந்திச்சிருக்கோம். உங்க பிரச்சனை உடனடியாக தீர்க்கப்படும் சொன்னாங்க. ஆனா பேசுறது ஒன்னா இருக்கு, செயல்பாடே இல்லை. எங்களுக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய இருக்கு. ஒரு படகு நம்பி ஒரு நாளைக்கு 250 லிட்டர்ல இருந்து 1000 லிட்டர் வரை நாங்க செலவு பண்ணி டீசல் செலவு பண்றோம். பொதுமக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறோம். நாட்டுக்கு நல்ல புரதச்சத்து உணவு கொடுக்கிறோம். இந்த 250 லிட்டர்ல 1000 லிட்டர்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 5000த்துக்கு மேற்பட்ட படகுகள் இருக்கு. இதுல மத்திய அரசு டீசல்ல எவ்வளவு லாபம் வைக்கிறாங்க, மாநில அரசு லாபம் வைக்கிறாங்க.
எல்லாரும் கட்டுற வரி போக நாங்க டீசலை வாங்கி இன்ஜின்ல ஊத்தி புகையாக்கி மீனை பிடிச்சி அந்நிய செலவாணிட்டு கொடுக்குறோம், டீசலை விற்பனை செஞ்சு கொடுக்குறோம். ஏன் இந்த மீனவர்களை மாற்றாந்தாய்க்குள்ளேயே பாக்குறாங்கன்னு தெரியல. நாங்களும் மாண்புமிகு முதலமைச்சரை சந்திச்சு 8 முறை சந்திச்சிருக்கோம் இந்த முதலமைச்சரை. அதே மாதிரி முந்தைய முதலமைச்சர்களை நாங்க சந்திச்சிருக்கிறோம். அப்பப்போ உள்ள பிரச்சனைகளுக்கு செஞ்சிருக்காங்க. இப்ப இருக்கிற முதலமைச்சர் இந்த படகுகளை இழந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னதுனால ஒரு 300 படகுக்கு 6 லட்சம் ரூபாயும், ஒரு 80 படகுக்கு ஒரு படகுக்கு 8 லட்சம் ரூபாய் வீதம் அவங்க தமிழக அரசு உதவி செஞ்சிருக்காங்க. நாங்களும் மத்திய நம்ம நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் நாங்க சந்திச்சோம். ராமேஸ்வரத்துல 2 முறை சந்திச்சோமா. இலங்கை கடற்படையினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மறுவாழ்வு திட்டமாக நீங்க இந்த படகை இழந்தவங்களுக்கு ஏதாவது மத்திய அரசு மூலியமா உதவி செய்யுங்கன்னு நாங்க சொன்னோம். ஏன்னா ஏற்கனவே இருந்த முந்தைய மத்திய அரசாங்கம் வாஜ்பாய் அவங்க இருந்த காலத்துல ஒரு 90 படகு இலங்கை கடற்படை கைது பண்ணி சுனாமில உடைஞ்சு வச்சுன்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு படகோட விலை 5 லட்சம் ரூபாய். அந்த படகுக்கு அடுத்து காங்கிரஸ் கவர்மெண்ட் அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு படகுக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு மத்திய அரசாங்கம் தமிழக அரசு எங்களுக்கு ஒரு 8 லட்சம் ரூபாய் எங்க படகுங்கிறது ரொம்ப கம்மியான தொகை. மாநில அரசு வழங்குற மாதிரி மத்திய அரசு ஒரு பங்கு வழங்கினா எங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்று தொழில் ஆகிட்டு போலாம்னு நாங்க எத்தனை முறை கோரிக்கை வச்சிருக்கோம். எங்களுக்கு நடைபெறல. மாண்புமிகு பாரத பிரதமர் ராமேஸ்வரம் 2 முறை வந்தாங்க. சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டோம். இந்த மீனவரை மட்டும் சந்திக்கவே விட மாட்டேங்காங்க. மீனவர் என்னன்னு எங்களுக்கே ஒரு பெரிய வேதனையா இருக்கு. ஏன்டா மீனவனா பிறந்தவனு கூட ஒரு எங்களுக்கு சங்கடமா இருக்கு சார். அவங்க சங்கடத்தை எங்களால புரிஞ்சுக்க முடியுது சார். நிச்சயம் எல்லாருமே நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம். இப்ப இந்த மீனவ குடும்பங்கள்லாம் இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3-4 தலைமுறையா தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்காங்க. இந்த குடும்பங்கள் என்ன சொல்றாங்க? தொழிலை விட்டுருங்க, எதுக்கு உயிரை பணைய வச்சு இருக்கிற பொருளாதாரமும் போய் குடும்பத்துல இருக்கிற பெண்கள் குறிப்பா என்ன சொல்றாங்க? குடும்பத்துல உள்ள பெண்கள் பயப்படுறாங்க சார். ஏதாவது இங்க கரையில ஒரு சின்ன வேலை பாருங்க, கொத்தனார் வேலைக்கு போங்க, எந்த வேலைக்கு போங்க, இல்ல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போங்கன்னு சொல்றாங்க. பிள்ளைகளை படிக்க வச்சா பாதியிலே நிப்பாடக்கூடிய இப்ப என்னுடைய படகு புடி போட்டுன்னா என் பிள்ளைய நான் படிக்க வைக்க முடியல. வேலை வாய்ப்பு படிச்சாலும் நாட்டுல வேலை வாய்ப்பு இல்ல. மீனவர்களுக்குன்னு ஏதாவது ஒரு தனி இடஒதுக்கீடு பண்ணலாம், இல்ல மீனவர்களுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சிறையில இன்றைக்கு புடிபட்டுட்டு ரிலீஸ் ஆகி வர்றவங்க அடுத்த 5 ஆண்டுக்கு இலங்கை பகுதிக்கு கடலுக்கே மீன் பிடிக்க போக கூடாது. 2வது முறை பிடிபட்டாங்கன்னா அவன் திருப்பி 2 வருஷம் சிறையில இருக்கணும். பயந்து போய் இப்ப தங்கச்சி மடத்துல எங்களுக்கு பாத்தீங்கன்னா மாற்று தொழிலா ஒரு 25 இளைஞர்கள் ஆட்டோ ஓட்டுறாங்க. அதுக்கு ஒரு ஆட்டோ பெர்மிட் கிடைக்க மாட்டேங்குது. எந்த வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்க மாட்டேங்காங்க. அதனால பெண்கள் எல்லாம் பயப்படுறாங்க. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் நீங்க டிவியில பாக்கலாம், ரோட்ல கிடந்து அழுகுறதையும் புரள்றதையும். அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி வர்ற காலங்களையாவது மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல தொழிலை உருவாக்கி கொடுக்கணும். இல்லைன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும். இப்ப பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஆட்சி வந்ததுல இருந்து ஒரு மீன் கூட சுடப்படல, நாங்க எல்லாரும் வீட்டுக்கு கொண்டு வந்துருக்கோம் அவங்க தரப்பு வாதமா இருக்கு. அது உண்மைதானா? அது என்னன்னா சார், இலங்கையில யுத்தம் நடந்து விடுதலை புலிகள் இருந்த காலங்கள்ல துப்பாக்கி சூடு நடந்துச்சு. மீனவர்கள் யாரும் தெரியல, விடுதலை புலி யாரும் தெரியலன்னா துப்பாக்கி சூடு நடந்துச்சு. பிஜேபி கவர்மெண்ட் 2014க்கு வந்ததுக்கு அப்புறம் 2018ல பிரிட்ஜோ என்கிற மீனவர் சுடப்பட்டார். அப்ப மக்கள் இந்த பாடியை வாங்காம மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இப்போ மத்திய அமைச்சர் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உத்தரவாதம் கொடுத்தாங்க, இனி மீனவர்கள் சுடப்பட மாட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா எல்டிடிக்கு எல்லாம் நம்ம தடைகள் இருந்துச்சு. இப்ப போரே இலங்கையில நின்று யாருமே துப்பாக்கி எடுக்கிறது இல்ல. முதல்ல எல்டிடி இருந்ததுனால எல்டிடி யாரும் தெரியல, மீனவர் யாரும் தெரியல, சுட்டாங்க. ஆனா 2018ல இந்த துப்பாக்கி சூடு நடந்ததுக்கு அப்புறம் இதுவரை துப்பாக்கி சூடு நடக்கல. துப்பாக்கி சூடு நடக்கலைங்கிறது நாங்க சந்தோஷம் ஏத்துக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரம் அன்றாட அழிஞ்சுக்கிட்டு இருக்கு ஐயா. உயிர் ஒருத்தனுக்கு போகும், 2 பேருக்கு போகும். இப்ப எல்லாருமே அந்த தொழிலை நம்பி இருக்கிற எல்லாருமே சாவக்கூடிய ஒரு நிலை. இப்ப பொதுமக்களுக்கு இருக்கிற பொதுவான கேள்வி என்ன அப்படின்னா, அப்ப டெக்னாலஜி எல்லாம் கிடையாது, எல்லைங்கிறது எதுங்கிறது மீனவர்களுக்கு தெரியாது. இப்ப டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்த காலம், எது இல்லைங்கிறது மீனவர்களுக்கு தெளிவா தெரியும். அதையும் தாண்டி ஏன் போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி பொதுவா எழுது. சில கமெண்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. ஏன் போறாங்களா, இல்ல போகாததுக்கு முன்னாடி அவங்களும் நம்மள பிடிச்சிடுறாங்களா? சரியான கேள்வி கேட்டியா. ஏன்னா எங்களுக்கும் வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் பார்க்கும்போது டவுன்ல இருக்கிற மக்கள் இந்த கேள்வி வைக்கிறாங்க, அடுத்த வீட்டுக்குள்ள போனா அது தப்பு தானேங்கிறது. இதை இந்திய அரசாங்கம் கச்சதீவை இலங்கை கொடுத்தாங்க. இலங்கைக்கு கொடுத்ததுனால நம்ம மீன் பிடிக்கக்கூடிய இடம் ஒரு 30 நாட்டிகள் மேல் இலங்கைக்கு சொந்தமாயிருது. குறிப்பா பாத்தீங்கன்னா அதுதான் மீன் உற்பத்தி ஆகக்கூடிய இடம். அந்த கச்சதீவு உள்ள பகுதிகள் தான் இந்த சேரு சுப்பியுமா நிறைஞ்ச பகுதி. அதுலதான் மீன் உற்பத்தி ஆகக்கூடிய வளம் நிறைந்த பகுதி இலங்கைக்கு சொந்தமாயிட்டு. ராமேஸ்வரத்துல பாத்தீங்கன்னா 12 நாட்டிகள் மேல 5 நாட்டிகள் வயல் வரை வெறும் பாறைகளா இருக்கும்.
வலையே விட முடியாது. 5 நாடிகளுக்கு அப்புறம் 7 நாடிகள் தான் மீதம் இருக்கு. இந்த 7 நாடிகள்ல ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், சூளியாக்குடி, தொண்டி இந்த பகுதியில இருந்து ஒரு 2000 விசைப்படகுகள் மொத்தமா அந்த பகுதியில தொழில் செய்யும் போது இடம் காணாம போயிருது. அதனால பாரம்பரியம் அந்த கச்சத்தீவு பகுதிக்கு மீன் பிடிக்க போகும்போது இலங்கை கடற்படை கைது பண்றாங்க. இதுல என்ன ஒண்ணுன்னா, இந்த 11 வருட காலமாக கச்சத்தீவுல அந்த சரத்துல வந்து எந்த இந்திய ராணுவமோ இலங்கை ராணுவமோ முகாமிடக்கூடாது. ஆனா இப்ப இந்த ஒரு 10 வருடம் 12 வருட காலமாக இலங்கை கடற்படை அங்க முகாம் அமைச்சு நம்ம மீனவர்கள் அந்த கச்சத்தீவு பகுதியில மீன் பிடிக்கும் போது அவங்க பார்த்துக்கிட்டே இருந்து இந்த மீனவர்களை கைது பண்றது தொடர் வாடிக்கை நிகழ்வா இருக்கு. இது எத்தனையோ முறையோ மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு கச்சத்தீவுல இப்படி முகாமிட்டு இருக்காங்க, அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி நாங்க கோரிக்கை வச்சோம். யாருமே செஞ்ச பாடு இல்லை. அதனால அவங்க கச்சத்தீவுல இருந்துகிட்டே நம்ம மீனவர்கள் கிளம்புறது, எந்த பகுதியில மீன் பிடிக்கிறாங்களோ அந்த பார்டர் கிட்ட கிராஸ் பண்ண உடனே பிடிக்கிறாங்க. மீனவர்களுக்கு எல்லை எது என்பது தெரியும். ஆனா நம்ம எல்லைக்குள்ள எந்த தொழிலும் பண்ணவே முடியாது. மீன்பிடி தொழில பாரம்பரிய அந்த கச்சத்தீவு பகுதியில 14 நாடிகள் 15 நாடிகளை தொழில் செஞ்சா மட்டும்தான் நாங்க ஒரு நாளைக்கு பிடிச்சிட்டு போற டீசலுக்கு அந்த ஆட்களுக்கு உள்ள கூலிக்கு ஒரு 50,000 ரூபாய்க்காவது நாங்க மீன் பிடிச்சிட்டு வந்தா தான் எங்களுக்கு நஷ்ட லாபம் இல்லாம இருக்கும். ஆனா அது பாக்குற மக்களுக்கு என்ன தோணும்னா, அப்ப நீங்க தானே எல்லாம் தாண்டி போறீங்கிற மாதிரி தோணும்ல. ஆமா, பாக்குற மக்களுக்கு எல்லாம் தாண்டி போறோம்னு தான் தெரியுது. நம்ம என்ன சொல்றோம்னா, இந்திய ராம்நாத் ராஜாவுக்கு சொந்தமான கச்சத்தீவை மீனவ மக்களிடையோ இல்ல தமிழக அரசுலயே எந்த முறையில அவங்க கொடுத்தாங்கன்னு தெரியல. மீன் பிடிக்க முடியாத இடத்துல அப்ப எங்க படகை எடுத்துட்டு ஏதாவது மாற்று தொழில் கொடுக்கட்டும். எங்களுக்கு அந்த 74 ஒப்பந்தத்துல சரத்துல மீன் பிடிக்கிறதுக்கு வாங்கி கொடுக்கணும்னு தானே கேட்கிறேன். கச்சத்தீவு வேணும்னு நாங்க கேட்கலையே. இதுக்கடுத்த கச்சத்தீவு மீட்கப்பட்டுச்சுன்னா இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும்னு நம்புறீங்களா? கச்சத்தீவு மீட்கப்படும்னு நான் பிறந்து விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மீட்கப்பட போறது இல்ல. எங்களுக்கு அந்த சரத்துப்படி இரு நாட்டு மீனவர்களும் அந்த பகுதியில மீன் பிடிக்கலாம். ஆனா இன்னொன்னு இதுல ஒரு வில்லங்கமான விஷயம் என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு நாங்க எங்க முன்னோர்கள் வந்து கட்டுமரத்திலையும் கன்றி போட்லயும் தான் வலை விட்டு தான் மீன் பிடிச்சாங்க. பாரம்பரிய மீன்பிடி முறையில். இந்திய அரசாங்கம் தான் இந்தோ நார்வே ப்ராஜெக்ட்ல இந்த இழுவலை கொண்டு வந்தாங்க. நீங்க இதெல்லாம் டெக்னாலஜி வந்து நீங்க வச்சு மீன் பிடிக்கன்னு சொல்லி இந்த இழுவலை வந்து இலங்கையில மீன் பிடிக்க கூடாதுன்னு ஒரு பிரச்சனை வரும். ஆனா இலங்கையிலையும் பாத்தீங்கன்னா 2000 படகுகள் வந்து சின்ன படகுகள் வச்சு மீன் பிடிக்க தான் செய்யறாங்க. ஆனா நம்மள இழுவலை இழுத்தோடனே இழுவலை இழுக்கிறது தான் பிரச்சனைன்னு பேச்சுவார்த்தையில சொல்றாங்க. எங்களுக்கு இந்திய அரசாங்கம் மாற்று இது திட்டங்களை உருவாகும். ஏன்னா எங்க இந்த தொழிலை நம்பி எங்களுடைய முதலீடை பூரா நாங்க போட்டிருக்கிறோம். 74/9 படி இந்த பகுதியில மீன் பிடிக்கிற உரிமையை வாங்கணும். கச்சத்தீவு நம்ம வாங்கி கொடுத்தா கச்சத்தீவு வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க எல்லை தாண்டல். ஏன்னா கச்சத்தீவு வாங்கினா எங்களுக்கு 30 நாடிகள் கிரவுண்டு மீன் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் இருக்கு. விவசாயம் விளையிற பூமியில தானே நம்ம விவசாயம் பண்ண முடியும். வெத்து நிலத்துல போய் விவசாயம் பண்ண முடியுமா? அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்கு. அதனால வெளி மக்கள் நினைக்கிற அளவுக்கு இது ஒரு குற்றம் இல்லை. எங்களுக்கு மீன் உற்பத்தி ஆகக்கூடிய இடத்தை இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம பாரம்பரிய கச்சத்தீவு பகுதியில் நாங்க மீன் பிடிக்கிறோம். மகிழ்ச்சி சார். இன்னைக்கு டீட்டெயிலா பல விஷயங்கள் வந்து மீனவர் சந்திக்கிற பிரச்சனை பத்தி என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.